அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய ஜனநாயகத்தை மீறிய செயலை சமூக நீதி உணர்வாளர்கள், திராவிட முன்னேற்றக் கழகம், நம்முடைய தாய்க்கழகமான திராவிடர் கழகம், இன்னும் சமூக நீதி ஆர்வலர்களினுடைய எதிர்ப்புகளால் ஒன்றிய அரசினுடைய ஜனநாயகத்திற்கு மீறிய செயல், அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயலை இன்று அவர்களால் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. அது நம்முடைய முதல் வெற்றியாக நாம் முதலில் கருத வேண்டும். அப்படி என்ன என்று பார்த்தோமேயானால், யூபிஎஸ்சி உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதன் மூலம் பல உயர் பதவிகள், அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் என பல உயரிய பதவிகளை கொண்ட தேர்வுகள், இதன் மூலமாக பல அதிகாரிகளை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒன்றிய அரசு இதில் நேரடி நியமனம் என்பதை, லேட்டர் என்ட்ரி என்பதை ஒரு இடைச்சொருகள் என்று அதனை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் போன்றவர்களை எல்லாம் இதில் திணித்து ஒரு அதிகாரிகளாக நியமனம் செய்வதற்கான வேலையை செய்ய தொடங்கியது. இதில் என்ன பாதிப்பு என்று பார்க்கும் பொழுது, இத்தனை காலமாக திராவிட சித்தாந்தம் இடஒதுக்கீடு என்றை போராடி பெற்றதை, அதை இழிவுபடுத்தும் விதமாக இந்த ஒன்றிய அரசு இந்த நேரடி நியமனம் வேலையை செய்ய காத்து கொண்டிருந்தது. இதில் இடஒதுக்கீடு, எஸ்சி, எஸ்டி, பழங்குடியின மக்கள் என்று இதுக்காகவே போராடி, இதனால் நாம் உயர் அதிகாரிகளாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உரிமையை பறிப்பதற்கான வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்ய காத்து கொண்டிருந்தது. இதை நம்முடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். என்னவென்றால், அரசியலமைப்பு சட்டத்திற்கு மீறான ஒரு செயல், இதனை மீறிய செயலாக இது ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இதில் முக்கியமாக பார்த்தோமேயானால், ஒன்றிய அரசினுடைய இணை செயலர், அதாவது ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரி என்று ஒரு முக்கிய உயர் பதவிகளில் எல்லாம் இது போன்ற நேரடி நியமனத்தில் தாம் விருப்பப்பட்டவர்களை தனியார் நிறுவனங்களிலிருந்து கொண்டு வருவதற்கான வேலையை இந்த ஒன்றிய அரசு செய்ய காத்து கொண்டிருந்தது. இது நம்முடைய சமூக நீதியை பறிக்கும் செயல், நம்முடைய இடஒதுக்கீடை பறிக்கும் செயல், நாம் அனைவரும் சமம் என்று சொல்லுவதை பறிக்கும் செயல். இந்த யூபிஎஸ்சி தேர்வின் மூலம் உரிய ஒரு பயிற்சி இல்லாமல், ஒரு தேர்வு இல்லாமல், இடஒதுக்கீடு இல்லாமல் நேரடியாக நியமனம் செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம், சமூக நீதி ஆர்வலர்கள் என்று அனைவரும் குரல் கொடுத்து, நம்முடைய திராவிடர் கழகம், தாய் கழகம் இதனை எதிர்த்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆகஸ்ட் 24 ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வேளையை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தெரியப்படுத்தியதற்கு பிறகு, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு மீறான செயல் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதையும் உணர்ந்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. அதற்கான பயத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்பது நம்முடைய அனைவரினுடைய எதிர்ப்பின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஆகவே எந்த காலத்திலும் எப்பொழுதும் நம்முடைய சமூக நீதியையோ, நம்முடைய அனைவரும் சமமானவர்கள் என்ற கொள்கையவோ யாராலும் எவராலும் மாற்ற முடியாது என்பதற்கான தீர்வாக இன்றைய தினம் இந்த ரத்து செய்தியை நாம் கண்டிருக்கிறோம். அதனை வெற்றி செய்தியாக நாம் நினைப்போம் என்று கூறி, இது போன்ற செய்கையெல்லாம் ஒன்றிய அரசு இனிமேல் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையை திராவிட சித்தாந்தத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.